சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாதுமா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் செப்பனியா அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 20 வரை. செப்பனியா அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 20 வரை. பக்கம் 1088. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளெல்லாம் கேடாக்கினார்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிரகோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜனங்களை சேர்க்கவும் ராஜ்யங்களை கட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நீ செய்த என் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமை குறித்து களிகூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த ஸ்தலத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாய் வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்களில் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமல் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, அப்பா, இந்த வேத வசனத்தை தந்தமுக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களை உங்களை சத்துருக்களுக்கு விலக்கி ஆண்டவரே அப்பா நம்ம நடுவிலே இருந்து நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தீமையும் ஆண்டவரே அவர் தரப்போறதில்லை. அது நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்திருக்க போகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த பொறுமைக்கா சூத்திரம் மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தருடைய செய்தி கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள். முதல் ஒரு திருமண மெய் விவாக அறிவிப்பு.
நமது ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த சென்னை ஜமீன் பல்லாவரம் லேட் திருடி தாவீது திருமதி தி லீதியால் அவர்களுடைய மகன் ஆனந்தராஜுக்கும், சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியை சேர்ந்த திருமதி ஜாய்ஸ் மேரி அவர்களுடைய மகள் நான்சியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களது திருமணம் 3/7/24 அன்று நமது ஏலிம் ஜெப வீட்டில் காலை 10 மணிக்கு மேல் நடைபெறும். ரெவரண்ட் ஜோசப் ஐயா வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறார்கள். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. இந்த திருமணத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேறு ஏதாவது இந்த திருமண காரியங்களில் தடைகள் வராதபடி நாம் ஜெபிக்க போகிறோம். இது இவர்களுக்கு 2வது திருமண அறிக்கை. நாம் அதற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். முக்கியமான அறிவிப்புகள். வழக்கம் போல நம்முடைய ஆராதனைகள் நடைபெறும். 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு பெண்கள் கூடுகையும் 7 மணிக்கு செயின் பிரேயரும் உண்டு. 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. 25/6/24 செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இங்கு உண்டு. இந்த நாளிலே நாளை தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகள் ஸ்மைலி சிம்சோன், நாளை தினத்தில் அவர்களுக்கு பிறந்த நாள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமண நாள், பிள்ளைகளுடைய திருமண நாள், பிறந்த நாளை குறித்ததான தேதிகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் அந்த நாளிலே உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்மைலி முன்னால் வரும்படி உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நாம் அதற்காக ஜெபிப்போம். நாளை தினம் சாயந்தரம் 6:30 தானே சிஸ்டர், 6:30 மணிக்கு நம்முடைய அருமையான ஸ்ரீபாராஜன் சிஸ்டர் அவருடைய குடும்பத்தில் அழைக்கிறார். குடும்ப ஆசீர்வாத ஜெப கூடுகை உண்டு. அதற்காக நீங்கள் உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வீடு தெரிலன்னா நீங்கள் ஒரு 6:15 மணிக்கெல்லாம் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து சேர்ந்து நம்ம எல்லாரும் போயிடலாம். கர்த்தர் அந்த நல்ல ஒரு ஜெப கூடுகை, இது 1 மணி நேரம்னாலும் எல்லாரும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை ஜெப வாஞ்சி உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்மைலிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நிறைந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடத்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாரையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே, நாளை தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகள் ஸ்மைலி சிம்சோனுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் அவளுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உன்னை நான் அதிசயங்களை காணும்படி செய்வேன். உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் அதிசயம், பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும் அதிசயத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாய்க்கும்படி நாங்கள் சபையார் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சபையார் உங்களை வாழ்த்துகிறோம். சபையார் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
Be blessed by the name of Jesus Christ. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற அருமையான ஆனந்தராஜுக்காக, நான்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர் வாழ்க்கை மீண்டும் துளிக்க பண்ணினதற்காக சோதரம் அப்பா. இந்த நாளில் இந்த குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, சட்டபூர்வமாக அதுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்ததற்காக சோதரன். இன்னும் அந்த திருமண நாள் முடிந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் தேசம் வாழ்க்கைப்பட்டு அவர்கள் அத்திமரம் போல் துளிர்விட்டு கனி கொடுத்து சிறக்க நாங்கள் திருச்சபையார் யாவரும் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதே போன்று இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாரையும் வாழ வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Happy birthday to you. God bless you. நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாதுமா சொல்லிட்டே இருக்கேன். ஸ்மெயிலி கொஞ்சம் முன்னாடி. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாட்டு எடுப்பா. ஒரு பெரிய கடல்ல கப்பல் பாரத்தோடு நிற்கிறது. அந்த கப்பலுக்குள்ள நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, மக்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு வெயிட்டா இருக்கும். கடல்ல ஒரு கல்லு போட்டாலும் என்ன செஞ்சிடும், தண்ணிக்குள்ள கல்லு போட்டாலும் என்ன செஞ்சிடும், உள்ள விழுந்துரும். ஆனா அந்த கப்பலுக்குள்ள தண்ணீர் வராதபடி இது அழகாக என்ன செய்திருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி உள்ள விழுந்தா கப்பல் என்ன செஞ்சிடும், மூழ்கிரும். அதே கடலுக்குள்ள தான் மீன் என்ன செய்கிறது இருக்கிறது. கடல் தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல, ஆமாவா? சத்தமா சொல்லுங்க. உப்பா இருக்கும். ஆனா மீன் உப்பா இருக்காது. மீன் குழம்பு வச்சா நீங்க கண்டிப்பா உப்பு என்ன செய்யணும், போடத்தான் செய்யணும். அப்போ இதுதான் நம்ம துதி ஆராதனை நேரத்துல நம்ம தேவனை மனோபூர்வமா துதிக்கும் போது ஒரு சின்ன கேப் நம்ம அதுல துதிக்கும் போது மனசு வேற இடத்துல மாறிட்டாலும் நம் துதியில அர்த்தமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பிரச்சனை, உப்பு போல ஒரு பிரச்சனைக்குள்ள கடலுக்குள்ள கொந்தளிக்கிற கடலுக்குள்ள தான் இருக்கிறோம். கடலும் கொந்தளிக்குது, தண்ணியும் உப்பா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கிற நீங்க உங்களை அந்த கொந்தளிக்கிற அந்த கடல் அலை உங்களை பற்றாது, அதுக்குள்ள இருக்கிற உப்பு உங்களை பற்றாது. ஏன்னா நீங்க தேவனை துதிக்கிறவங்க. உங்களை சுத்தில ஒரு அக்கினி இருந்துகிட்டே இருக்கும். அந்த அக்கினி இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் அது உங்களை பற்றவே பற்றாது. அதனாலதான் அந்த வேத பாடத்துல வாஸ்தவம், இனி நீ தீங்க என்ன செய்ய மாட்டாய், காண மாட்டாய். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு. நாம் மகிழ்ந்து களி கூறும்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நல்ல கைகளை தட்டி நாம் பாடலை படிக்க போறோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை.
ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு, தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு, தேவனிடத்தில் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. தேவனிடத்தில் நாம் எவ்வளவு நேரம் பேசுகிறோமோ, தேவனிடத்தில் நம்ம எவ்வளவு தூரம் இணைந்திருக்கிறோமோ, தேவனோடு எவ்வளவு தூரம் நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டியது போல உங்களுக்கு ஒரு பேழையை உண்டாக்குவார். அது பாதுகாக்கின்ற பேழை, எல்லா வசதிகளும் நிறைந்த பேழை. உலகமே அழிந்து போனாலும் தண்ணீர் கீழே நீங்கள் மூழ்கிற அளவுக்கு, குடும்பமே மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் இருந்தாலும் நீங்கள் தேவனை ஆராதித்தால் தண்ணீருக்கு மேல் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை ஆண்டவர் கட்டித் தருவார். எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. உலகம் நாம் வேத பாடத்திலே வாசித்தது போல அவர்கள் கலகம் செய்ததினால் நான் மகா எரிச்சல் கொண்டு இந்த பூமியை நான் அழிப்பேன் சொன்னாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ ஒரு தீங்கையும் காண மாட்டாய், நீ ஒரு தீங்கையும் காண மாட்டாய். என் அருமையான சகோதரியே, என் அருமையான சகோதரனே, தேவனை துதிக்கின்ற நேரத்திலே நீங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு சீயோன் குமாரத்தி போல, எருசலேம் குமாரத்தியை போல நீங்கள் மகிழ்ச்சியோடு என் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்கணும், என் இன்ப இயேசு ராஜாவோட நான் உறவாடணும், இன்ப இயேசு ராஜா கூட நான் பேசணும்னு சொல்லி நீங்க தேவனோடு நீங்கள் இப்ப நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே நான் வாசித்த வேத பகுதியின்படி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தின இந்த தேசத்தில் இல்ல, கர்த்தர் வெட்கப்படுத்தின இல்ல, சத்துரு உங்களை வெட்கப்படுத்தின இந்த தேசத்திலே, சத்துரு உங்களை தலை குனி செய்த இந்த தேசத்திலே ஆண்டவர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அம்மா உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வலது பக்கத்தில் துணையாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அந்த இயேசுவை, அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் இப்ப பார்க்க போறேன். யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கு, இயேசு ராஜாவை நான் பார்க்க போறேன், இயேசு ராஜாவை முகத்துக்கு நேரம் நான் பார்க்க போறேன், கரங்களை தட்டி நான் சந்தோஷமாய் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நிச்சயமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் உன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் உன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தே என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தே என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. போதாதையா மன்னிக்க எங்கள் நாவு போதாதையா. ராஜாவை நான் பார்த்தான் போதும். ஆய்மையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தான் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாயின் காலம் என்று துடித்திடுமோ, ஏழையின் அவள் என்று தீண்டிடுமோ. ஆகாய காலம் என்று துடித்திடுமோ. ஏழையின் நாவல் என்று தீண்டிடுமோ. அப்பாயின் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ. அப்பாயின் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ. ஆவலாயங்கிடுவே எனதுள்ளமே. ஆவலாயங்கிடுவே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இயேசுவின் முகத்தை, இயேசு ராஜாவின் முகத்தை நான் ஒருவேளை இந்த பூமியில மரிச்சு தான் போய் பார்க்கணுமா? நான் பரலோகத்துல போய் தான் பார்க்கணுமா? அதுக்கு நிறைய காலம் இருக்கா? இல்ல இல்ல, அப்படி நினைக்காதீங்க. தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க முன்னே நிற்பார். தேவனை சோதரிக்கும் போது அவர் முன்னே நிற்பார். அவர் நம்மை சோதரிக்கும் பொழுதுதான், அவர் என் முன்னே நிற்கிறனால தான் அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டி நம்
படித்தோம். தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்த ஆண்டவரை துதித்த மனங்குளிர்ந்து துதித்த மனம் திறந்து துதித்த உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷப்படுகிறனாலே நான் மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் ஒரு நன்மை உங்கள் குடும்பத்தில் பிறக்கப் போகிறது, உங்கள் குடும்பத்தில் உண்டாக்கப் போகிறது. நான் உண்டாக்குவேன். அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர். இதோ ஒரு புதிய நீரூற்றை உன் சரீரத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கட்டளையிடுகிறேன். அந்த நீரூற்று அது அடைக்கப்பட்ட நீரூற்று. அதற்குள் நிறைய பல வகைகள் மரங்கள் எல்லாமே இருக்கிறது. அது தேவனால் அடைக்கப்பட்ட நீரூற்று. அங்குள்ள கிச்சிலி பழங்கள் அந்த நீரூற்றை சுற்றி இருக்கிற கிச்சிலி பழங்கள் உங்கள் பிள்ளைகளின் கற்ப பையை திறக்கும். அந்த கிச்சிலி பழங்கள் தான் கற்ப பைக்கு அடையாளமானது, குழந்தை பாக்கியத்துக்கு அடையாளமானது. அதன் மூலம் உங்கள் பிள்ளைகளுடைய சுருமைகள் நீக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் உள்ள வாதைகள் அழிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா வாதைகளும் அழிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமாக உங்களை சிறுமைப்படுத்துகிற காரியம், உங்களை அவமானப்படுத்துகிற காரியம் எதுவாய் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிச்சிருக்கீங்க, இயேசுவை துதிச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை இனி நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறேன். ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எந்த இடத்துல தெரியுமா? எங்க தெரியுமா? நீ வெக்கப்பட்ட வீட்டுல, நீ வெக்கப்பட்ட உன் தெருல, நீ வெக்கப்பட்ட உன் கிராமத்துல, நீ வெக்கப்பட்டு நிற்கிற வேலை ஸ்தலத்துல, நீ வெக்கப்பட்டிருக்கிற பிசினஸ்ல, நீ வெக்கப்பட்டிருக்கிற வீட்டு காரியத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லார் கண்களும் பார்க்கும்படி நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். உட்காரலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நேரம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கனால சுருக்கமாக நம்முடைய வார்த்தைகளை பயந்துக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் எடுத்து டக்குன்னு வாசிக்கணும். சின்ன பிள்ளைங்க விளையாடாதீங்கம்மா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். போதுமம்மா. மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து உங்கள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவியை, வல்லமையின் ஆவியை, அக்கினியின் ஆவியை, அந்நிய பாஷையின் ஆவியை, தீர்க்க தரிசனத்தின் ஆவியை இன்று ஆண்டவர் உங்கள் மீது ஊற்றப் போகிறார். அதற்கு அதுக்குன்னு ஒரு தகுதி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லல, கடைசி நாளின்னு சொல்றாரு. இன்று ஆண்டவர் எப்பொழுது வருகிறார் நமக்கு சொல்ல முடியாது. திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான உங்கள் யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவி என்று ஊற்றப் போகிறார். அந்த ஆவியினுடைய வல்லமை எப்படிப்பட்டதான்? அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியமே பாருங்களேன், தேவனுடைய ஆவி யார் மீதெல்லாம் ஊற்றப்படுகிறதோ அங்க முதல்ல என்னது உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகிறது. சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாகிறது. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாம ரட்சிப்பிலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? விடுதலை பெற முடியாது. அதனால தான் அந்த பாடலை படிச்சோம், ரத்தம் ஜெயம்ங்கிற பாடல்ல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற, நாசத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற, வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த விலை மதிப்பில்லாத இயேசுவின் ரத்தத்தினால் தான் நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது, மீட்கப்பட்டீர்கள் பைபிள் சொல்லுது.
அந்த இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திற்கு பிறகு அவர் அருளிய பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்படுறோம். அதனாலதான் பரிசுத்த ஆவியினால் நீங்க என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மீது இன்று தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறதுனாலே முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? ரட்சிப்பு கிடைக்கிறது. சகை வீட்டுல முதல்ல என்ன கிடைச்சது? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்தனால அடுத்த வசனமே சொல்லுகிறது, அவன் இனி இழந்து போனதை தேட கர்த்தர் வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ராஜா ரட்சிப்பை கற்றுக்கொண்டீங்கன்னா, இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எதையெல்லாம் நீங்க இழந்துட்டீங்களோ, எதையெல்லாம் நீங்க இழந்து நிக்கிறீங்களோ, திருப்பி அதை பெற முடியாம நிக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல உங்க குடும்பத்துக்கு தேவை ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையா இருக்கிறார். அந்த ரட்சிப்பு பெற்ற ஒருத்தர், அந்த தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒருத்தர் எப்படி இந்த உலகத்துல ஜெயிக்கிறாங்க பாருங்களேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எக்காலம் தாழ விழுந்து நான் பண்ணி வைத்திருக்கிற பணிந்து கொள்ள நல்லது. போதும் சிஸ்டர். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தானியேல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து முதல்ல அவங்கள குறித்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அடிமைகளாக என்ன வரப்பட்டாங்க? கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா அவர்களை குறித்து முதல் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, ஞானம் உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 பேருக்கும் அந்த நீங்க 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, தேசத்துல நல்ல உயர்ந்த பதவி என்ன செய்தாரு? அந்த ராஜா கொடுக்கிறாரு. இதனால நான் சொல்ல லிசன் பண்ணிடுங்க. அடிமைத்தனமா கொண்டு வரப்பட்ட இந்த 3 பேரும் ராஜாவினால் அங்கீகரிக்கப்பட்டு தேசத்துல என்ன செஞ்சுட்டாங்க? உயர்ந்த பதவிக்கு போனனால இவர்கள் மீது பொறாமை கொண்ட சிலர் எதுலயாவது இவங்களை என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிக்கலாம் பாக்குறாங்க. எதுல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவன் ஆராதிக்கிற கடவுள் மேல என்ன செய்யறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இவனை திசை திருப்பதற்கு இந்த ஒண்ணுதான் வழின்னு சொல்லி ராஜாட்ட போய் பேசி ஒரு சிலையை உண்டு பண்ணி இதை தான் என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வணங்கணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி வணங்கலன்னா அவங்க நெருப்புகளை என்ன செய்வாங்க? போடப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களை சுத்தி நின்னது என்ன தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சுத்தி இருந்தது சுத்தி இருக்கிற பொறாமையினுடைய ஒரு ஆவி. இன்னைக்கு நம்ம குடும்பங்களை சுத்தி, பிள்ளைகளை சுத்தி இப்படித்தான் நிறைய பொறாமையின் ஆவி என்ன செய்யுது? இருக்குது. இந்த உலகம் எப்படி தெரியுமா நினைக்கும் சிஸ்டர்? இந்த உலகம் எப்படி நினைக்குமா தெரியுமா பிரதர்? ஒருத்தன் தருத்திரனா இருந்தா கடைசி வரைக்கும் அவன் எப்படி இருக்கணும்? தருத்திரனா தான் இருக்கணும். ஒருத்தன் பாவியா இருந்தா கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கணும்? பாவியா தான் இருக்கணும். ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? பிச்சைக்காரனா தான். ஒரு குடும்பம் படிக்காத குடும்பமா இருந்தா பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. அதுதான் நம் தேசத்தில் உள்ள சித்தாந்தமும் கூட. அவன் அப்படிதான் அந்தந்த நிலைமையில தான் என்ன செய்யணும்? இருக்கணும். குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன செய்யணும்? மேல உயர்ந்துகிட்டே போகணும் என்பது தேசத்துல, நம்முடைய தேசத்துல அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சட்டத்திட்டங்களும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல நம்ம வாஸ்த தானியேல் காலத்துல இப்படிப்பட்ட கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் உள்ளவர்களை, நம்பிக்கை உள்ளவர்களை அழிக்க வேண்டும் என்றே போடப்பட்ட திட்டம் தான். இதை நீ என்ன செய்யணும்? வணங்கணும். இதுல நெருப்புல போடுவான். ஆனா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். போதும் அம்மா, நல்ல யோசிச்சுடுங்க. நமக்கு தெரிஞ்ச இது ஸ்டோரிங்கிறதுனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். வனங்களன்னா நெருப்புக்குள்ள என்ன செய்வேன்? போட்டுருவேன். ஆனா இவங்க சொல்றாங்க, ராஜாவே நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். கொண்டு என்கொயரிக்கு கொண்டு விட்டாச்சு. என்கொயரின்னு சொல்றாரு. இப்போ ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்ன செய்யறேன் தாரேன். இப்ப மாதிரி நீங்க என்ன செஞ்சிருங்க? வணங்கிருங்க சொல்றாங்க. உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ராஜாவே, உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசரம் எங்களுக்கு கிடையாது. நான் ஆராதிக்கிற நான் சொன்னாங்களா? நாங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான்.
அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்ட ஆவி உள்ளவர்களாய் எந்த இடத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அங்கே உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாங்கள் சொல்ல 3 பேர்ல சாத்திரக்கு ஐயோ ஆளை விடு சாமி நாம என்ன செஞ்சுக்கிட்டேன் கும்பிட்டுக்கிட்டேன் அப்படி சொல்லல. 3 பேரும் ஒரே கோரஸா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்கள் ஆராதித்த தேவன் ஒரு மனதாய் நாம் தேவனை ஆராதித்திருப்போமானால், ஒரு மனதாய் நாம் உண்மையிலே ஒரு மனதாய் தேவனை ஆராதித்திருப்போமானால் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை 7 மடங்கு சூளேனா அதிகமாக்குவேன் அப்படின்ட்டு நமக்கு சத்துரு சொன்னாலும், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? என்னை தப்புவிக்க வல்லவர். இந்த தப்புவிக்க வல்லவர் சொல்ற காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களா? இல்ல இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ஆவியை இவங்க பெற்றிருந்தாங்களா? இயேசு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ வருடங்களுக்கு தானி ஏசாயா காலத்துக்கு இருந்து எத்தனையோ வருஷங்கள் கழித்து தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே காரியம் தேவன் கர்த்தராகிய தேவன். அவர் மேல இவங்க கண்ணால கூட என்ன செய்யல, பார்க்கல. யார் கடவுள் யாருன்னு எந்த ரூபத்தில் இருப்பார்னே தெரியாது. அப்படிப்பட்ட கண்ணால் பார்க்காத ஒரு தேவனை பற்றி அறிந்து கொண்ட அந்த அறிவு அவர்களுக்குள் வளர்த்த ஒரு பயங்கரமான விசுவாசம், அவர்களுக்குள் இருந்த பயங்கரமான நம்பிக்கை. கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவனை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. உண்மையா ஆராதிச்சான், நம்பிக்கையோடு ஆராதிச்சான். அதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம உண்மையா நம்ம காலத்துல இன்னும் இயேசுவை யாரும் என்ன நமக்கு தெரியாது. போட்டோவில் தான் தாடிக்காரர் மீச வச்சவரை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கி போட்டவரை பார்த்துட்டு இருக்கோம், கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கோம். இல்லாட்டி கையை காட்டி ஹோல் பாருன்னு சொல்ற அப்படிப்பட்ட போட்டோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம யாரும் கடவுள்னு என்ன செய்யல, பார்க்கல. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆவியோடும் உண்மையோடு இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்காத பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டிருப்போம் அப்படின்னு இப்ப நீங்க உண்மையிலே சொன்னீங்கன்னா உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் சுமையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருக்களின் தொல்லையா இருந்தாலும், நெருப்புல தூக்கி போட்டு நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை அங்கே அனுப்பி விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு நீங்க தேவனை ஆராதிச்சிருக்கிறீங்க, உண்மையோடு ஆராதிச்சிருக்கிறீங்க, பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிச்சிருக்கீங்கன்னாச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நான் ஆராதித்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதித்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக்கிறார். அது மட்டும் இல்ல, தப்புவிச்ச பிறகு அந்த அதிகாரத்துல கடைசியில வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா சொல்றாரு, எந்த ராஜா சிலையை வணங்க சொல்றாரோ அதே ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குகிற தேவனுக்கு விரோதமாக எவனாவது வாயை திறந்தீங்கன்னா அவங்களை தூக்கி என்ன செஞ்சிருவேன், நெருப்புல போட்டுருவேன். இன்னைக்கு நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்கு நிறைய பிரச்சனைகள் இனிமே வரலாம், வெளியே வரலாம், சீக்கிரத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனை ஆராதிப்பீர்களானால், உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனை ஆராதிப்பீர்களானால், எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தூண்டுகிறானோ, செய்ய சொல்லுகிறானோ, அதே ராஜாவினுடைய வாயிலிருந்து, அதே பிரதமருடைய வாயிலிருந்து, அதே தேசத்தை ஆளுகிறவன் வாயிலிருந்து இவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எவனாவது தூஷணமான வார்த்தைகளை பேசினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக எவனாவது எழும்பினால், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியக்கார
ஊழியக்காரனுக்கு எவனாவது விரோதமாய் எழும்பினால் அவனுக்கு தூக்கு தண்டனை உண்டுன்னு சொல்ல போறாங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி நீங்கள் இயேசு நாமத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. கண்டிப்பா தேசத்துல அப்பேற்பட்ட எழுச்சியை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால், ஆராதனையில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை என்னை எப்படினாலும் தப்பி வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா, நீங்கள் சிறைக்குள் இருந்தாலும் யோசேப்போடு சிறைக்குள் இருந்த தேவன் உங்களோடும் சிறைக்குள் இருப்பார். உங்களை தூக்கு மேடைக்கு கொண்டு போனாலும் தூக்கு மேடையில் அந்த கயிறு பக்கத்துல இயேசு தான் இருப்பாரு. ஒருவேளை உங்களை தூக்கிலே போட்டு சாகடிச்சாலும் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல கர்த்தர் உங்களோட துணை இருப்பார். அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த வெறி நமக்குள்ள இருந்தா தான் இனி வருங்காலத்துல நாம் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் நம்ம சோர்வடைஞ்சிட்டாலும் மிளகா அரைச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனால நல்ல ஆராதிக்கிறவங்களா இருங்க. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம் சீக்கிரமாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம். பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்தில் இருந்து போதுமா? பவுல் என்கிற சவுல், இதற்கு முன்னாடி சவுலா இருந்தவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராரு. அவர் கைகளினால் நிறைய அற்புதங்கள் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் மீது ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்களும் அற்புதங்களை செய்வீர்கள். நீங்களும் அற்புதங்கள் செய்வர்களை மாற முடியும். உங்கள் வார்த்தையில் அற்புதம் நடக்கும், உங்கள் கையின் கிரியைகள் அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும். எங்கெல்லாம் நீங்க போய் ஜெபம் பண்றீங்களோ அங்க எல்லா இடத்திலுமே அற்புதம் நடக்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த அற்புதத்தினால என்ன நடந்ததுன்னா, அங்க ஒரு சப்பானிய பவுல் என்ன செய்யறாரு, சோகமாக்குறாரு. இயேசுவின் நாமத்தினால சொன்ன உடனே ஒரு மந்திரவாத கூட்டங்கள் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய ஜெப குறிப்புல சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு எதிராக மந்திரம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு எதிராக சூனியம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு எதிராக மந்திரம் செய்யறாங்க. நீ விழுப்புரத்துல இருந்து ஒரு சகோதரன் பேசினா, எங்க அப்பாவே எனக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, மந்திரம் வச்சாங்க. போன வாரத்தை அங்க வந்திருந்தான். நாங்க நீங்க சொன்ன மாதிரி ஜெபிச்சோம் பாஸ்டர், எங்க அப்பாவுக்கு நீங்க சரியான உடம்பு சரியில்லாம எங்கேயோ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டாரு. மந்திரத்தை ஜெயிப்பதற்கு, மந்திரத்தை மேற்கொள்வதற்கு, மந்திர சக்தியை நம் காலில் மிதிப்பதற்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்க பவுல் அங்க அற்புதம் செஞ்ச உடனே அங்க இருந்த ஒரு மந்திரவாத கோஷ்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் ஃபுல்லா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, பவுல் வணங்குகிற இயேசுவின் நாமத்தினாலே, பவுல் சொல்ற இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசை நாங்க என்ன செய்யறோம், துரத்துறோன்னு. ஒரு ஆளுக்கு பிசாசு துரத்த போனாங்களாமா 7 பேரு. ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணிச்சான், யாரு பவுலுடைய பேரை சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுது, பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீ யார் அப்படின்னு சொல்றது. அப்போ இயேசுவின் நாமம் உண்மையா தரிக்கப்படாம, ஜாக்கிரதையான வார்த்தை, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படாம, கர்த்தருடைய உண்மையான அபிஷேகம் எனக்குள்ள இல்லாம பிசாசுகளை நீங்க என்ன செய்ய முடியாது, துரத்த முடியாது. நோய்களை சுகமாக்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற கட்டுகளை என்ன செய்ய முடியாது, முறிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நாகும்ல சொல்றாரு, உன் தோலின் மீது இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை நான் அறுப்பேன். அந்த அறுக்கிற முறிக்கிற அபிஷேகத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க எப்படி ஓடி போனாங்களா, நிர்வாணமாய் துணி இல்லாம பயந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பிசாசை துரத்த வந்த 7 பேரு 7 வழியா செதறி என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனா பவுலுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்த அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்களாமா, வசனம் சொல்லுது, அவ்வளவு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பவுல் கையில கொடுத்து அவ்வளத்தின் நெருப்புகளாக என்ன செஞ்சிட்டாங்களாம், தீக்கரை ஆக்கி போட்டார்கள். அது நிமித்தம் அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சாபம், உங்க குடும்பத்துக்கு விரோதமா மந்திரம், உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஏவுதல், உங்க குடும்பத்து பிள்ளைகளுக்கு விரோதமா சூனியம் செஞ்சு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணி திருமணம் நடக்கல. நிறைய குடும்பத்தில் திருமணம் ஏன் நடக்கலன்னா சர்ப்பதோஷம்னுவான். நிறைய குடும்பத்தில் திருமணம் நடக்கலன்னா அவன் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்வா. நிறைய சொல்வானா, அது அந்த பாசையில் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சர்ப்பதோஷமும் கிடையாது, ஜாதக தோஷமும் கிடையாது. இந்த தோஷம் எதனால வருது அப்படின்னாச்சுன்னா, உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடி, உன் பிள்ளைகள் முன்னேற முடியாதபடி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாதபடி, உன் தொழில் முன்னேற முடியாதபடி, சத்துருவான உனக்கு விரோதமா செய்யற காரியம் தான்
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மந்திரம் தந்திரம்ட்டு. நீங்க உண்மையிலே பைபிள் வாசிக்கிறதா இருந்தா, உண்மையிலே இஸ்ரவேல் ஜனமா இருந்தா, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கர்த்தராக இருந்தா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆவி எனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைங்கிற ஆவி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்கு விரோதமான மந்திரங்கள் சுட்டெரிக்கப்படும். உங்களுக்கு விரோதமான சாபங்கள் எல்லாம் சாபங்களாக்கப்படும். இனி உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சூனியங்கள் எல்லாம் இல்லாமலே போகவிடும். அவை எல்லாம் தீக்கிரையாக்கப்படும். எதை வச்சு உங்களுக்கு மந்திரம் செய்யறானோ, எதை வச்சு சிலர் சொல்லுவாங்க தலைமுடியில வச்சு, நான் அதெல்லாம் நேரிலே பார்த்திருக்கிறேன். சிலர் வாந்தி எடுக்கும் போது வாய்க்குள்ள என்ன வரும்? முடி நிச்சயம் கட்டுக்கட்டா முடி வரும். வேற சில காரியங்கள்லாம் உள்ள இருந்து வரும். சிலருடைய இடுப்புல கட்டிருக்க தாயத்திலே அந்த மந்திரங்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்படி நிறைய சம்பவங்களை நானும் ஊழியத்துல பார்த்திருக்கோம். அந்த அறுத்து எரிஞ்சிருக்கிறோம். அவங்களாம் விடுதலை பெற்றிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட எந்த தாயத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க கையில கயிறு கட்டிருக்கியா, உன் கையில தாயத்தை கட்டி இருக்கிறியா, உன் இடுப்புல தாயத்தை கட்டி இருக்கிறியா, அதனாலதான் உனக்கு அழிவு வரும். எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிச்சு இயேசுவை நோக்கி நீங்க துதிக்க ஆரம்பிச்சா, இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிச்சா, உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான பில்லி சூனியமும் இல்லை. உன் வாழ்க்கை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமான சாபமும் இல்லை, இனி ஒரு சாபமும் இராது. அப்படிப்பட்ட சுட்டரிக்கிற அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அந்த அக்னி அபிஷேகத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் அவருக்குள் இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது, அக்னிமயமானது. எல்லா பிசாசின் கிரியைகளும் சுட்டரிக்கிற அபிஷேகம், எல்லா சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம், உங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களின் கிரியைகளை நாசம் பண்ணுகிற அபிஷேகம். அவர் நீதியின் சூரியன். அந்த சூரியனுடைய அபிஷேகம் இப்போது உங்களுக்கு வேண்டும் அல்லவா? நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இன்னைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த அபிஷேகத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சந்தோஷமாக என்னோடு சேர்ந்து அபிஷேகம் நீந்திடும், தேவ ஆவியால் நிறைந்திடும். அக்கினி அபிஷேகம் நீந்திடும், தேவ ஆவியால் நிறைந்திடும். தேவா தேவா இக்கணமே நீந்திடும். தேவா தேவா இக்கணமே நீந்திடும். அக்கினி அபிஷேகம் நீந்திடும், தேவ ஆவியால் நிறைந்திடும். இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே, மீட்பின் நாளென்று முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே பரமன் இயேசுவை ஈந்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் நீந்திடும், தேவ ஆவியால் நிறைந்திடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் என்று உங்கள் மீது ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் யாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது இறங்கின. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற
யோவான் இடத்துல போறாரு. யோவான் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது உனக்கு நீதின்னு சொன்ன யோவானுடைய மனமும் இயேசுவின் மனமும் ஒருமனப்பட்டபடினாலே அங்க ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து புறாவானவர் அபிஷேகமாய் அங்கே இறங்கினார். அவர் சொன்னார், நீ பிரியமானவன், இவர் பிரியமானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய நேசகுமாரத்திகள், நீங்கள் ஆண்டவருடைய நேசகுமாரனா மாறணும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:38 வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:38 நசேரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது வணங்கின, நாம் இப்பொழுது தொழுது கொண்ட, நாம் இப்பொழுது துதித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். அதே ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது ஊற்றப் போகிறார். அதே ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவர் பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கிற ஆவி, எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளை முறியடித்த ஆவி. நோய்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், செவிடர்களை கேட்க வைத்தார், குருடரின் கண்களை திறந்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த அந்த ஆவி இன்று உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து ஒருமனப்படுங்க, தயவு செய்து ஒருமனப்படுங்க. ஒருமன பாட்டின் ஆவி நமக்கு தேவை. தேவன் நம் மீது ஆவியை ஊற்றுகிற நேரம், அந்த நிறைவான ஆவியானவர் அவர் வரும் பொழுது உங்களுடைய குறைவுகள் மாறப்போகிறது. உங்கள் வனாந்திரமான வாழ்க்கை மாறப்போகிறது, வயல்வெளியாக மாறப்போகிறது, பயிர் நிலமாக மாறப்போகிறது, முடியாததும் சாத்தியமாக போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய 3 சகோதரிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மனவேதனையோடு வந்த ஒரு சகோதரி, உடைந்து போன ஒரு சகோதரி, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அடிமை வேலை பார்க்க வேண்டியதற்கு வந்திருக்கிற சகோதரி, குடும்பத்து நிமித்தம், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் மன வருத்தத்தில் வந்திருக்கிற சகோதரி, இன்னும் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளினால வெளியே தலை காட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரி, புருஷனுடைய மனம் திரும்புதல் இல்லாதபடினால வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, இன்னும் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் குறைவாய் இருக்கிறபடினாலே நிறைவாக முடியலேன்னு காத்திருக்கிற ஒரு சகோதரி, தனக்கு ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று வந்திருக்கிற ஒரு அந்த தரிசனம் நிறைவேண்டும் என்று வந்திருக்கிற சகோதரி, தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிற மகள், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்க வேண்டும் என்று எதிர்கால வாழ்க்கைக்காக வந்திருக்கிற மகன், ஒரு வீட்டுக்காக வந்திருக்கிற மகன் என்று ஒவ்வொருவரும் வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவானவர் வரும் பொழுது முடியாததும் சாத்தியமாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர்
நீலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானதும் பயிர் நீலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியல என்றீர்களோ அது எல்லாம் சாத்தியமாகிய போகிறது. சாத்தியம் சத்தியமே, சாத்தியம் சத்தியமே. அந்த சத்திய நாயகன் இயேசு கிறிஸ்து வல்லமையின் ஆவினாலும் மகிமையின் ஆவினாலும் கிருபையின் ஆவினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன். இதோ ஜீவ தண்ணீராகிய கர்த்தர், ஜீவ நீரூற்றாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கும்படி அந்த பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மீது இறங்கட்டும். உங்கள் மீது இறங்கட்டும். உங்கள் மீது இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்நிய பாஷையான உதடுகள் திறக்கப்படட்டும். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தேவன் கொடுக்கிற பரிசுத்தமான பாசை, நான் உங்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்று வாசித்தோமே. சுத்தமான பாசை, தேவனை துதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஆவியின் வரங்கள் நிறைந்த பாசை. நீங்க ஜெபிக்கும் பொழுது இனி நோய்கள் சுகமாகணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் செதறி ஓடணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் கோட்டைகள் உடைந்து விழணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தடைகள் எல்லாம் விலைக்கு ஓடணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் போது உங்களை கட்டிருக்கிற சங்கிலிகள் விழணும். நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஆவினாலே ஜெபிக்கும் பொழுது உங்களை சிறையிருப்பில் வைத்திருக்கிற சிறை கதவுகள் தானாகவே திறக்கப்படும். தானாகவே திறக்கப்படும். நீங்கள் பரிசுத்த ஆவின் வல்லமையோடு ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கிற காரியம், எதை நினைச்சிட்டு வந்தீங்களோ அந்த காரியம் சாத்தியமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் அப்படியே துதிங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாக போகிறது. முடியாததும் சாத்தியமாக போகிறது. நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வல்லமை, 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 மகிமை, 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 மகிமை. தேவனுடைய அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் மீது இறங்கட்டும். அசுத்த ஆவிகள், அசுத்த ஆவி பிடிகள், மந்திர கட்டுகள் உடையட்டும். மந்திர கட்டுகள் உடையட்டும். சூரிய கட்டுகள் உடையட்டும். சூரியத்தின் கட்டுகள் உடையட்டும். தடைகள் உடையட்டும். தடைகள் உடையட்டும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் முற்றிலும் உங்களை விட்டு நீங்கட்டும். அபிஷேகம், அபிஷேகம் தலைமையில, அபிஷேகம் தலைமையில. ஆவியானவர் உங்களுக்குள்ள, ஆவியானவர் உங்களுக்குள்ள. விடுதலை, 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 விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசு தருகிற ஆவியினால் ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். கொடுங்க ஆண்டவரே, கேளுங்கம்மா. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. அரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. நழுவ விடாதீங்க, நழுவ விடாதீங்க. என் பலவீனெல்லாம் நீங்கட்டும், என் பலவீனெல்லாம் நீங்கட்டும், என் பலவீனெல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே கேளுங்கப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே. நீர் வேண்டுமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு இந்த ஜெபக்கூடத்துக்கு வந்திருக்கிற, இந்த ஜெபக்கூடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும், அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
இனி இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க அவங்க குடும்பத்துக்காக ஒரு பேழையை கத்தரை உண்டு பண்ணுங்க. அழிவி நின்று தீங்கி நின்று பாதுகாத்து கொள்ளுங்க. கத்தரை உங்கள் நடுவிலே இருப்பார். கத்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். கத்தர் உங்கள் நடுவிலிருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிருக்கீங்கப்பா. அந்த காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமைக்க உண்டாகட்டும். உமது பிள்ளைகளை உடைய செட்டைகளின் மறைவின் கீழ் நீ மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்களால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க பழுகி பெறுவீர்கள். உங்கள் சந்ததி பெருகும். உங்கள் சந்ததி பெருகும். உங்கள் சந்ததி பெருகும். இந்த நல் வார்த்தைகள் நிறைவேறும். இந்த நல் வார்த்தைகள் நிறைவேறும். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனு நடுக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருவோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவசட்டையின் கீழாடு கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் அவர் சட்டையின் கீழ் அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சாயந்தரம் 6:30 மணிக்கு ஸ்ரீபா சிஸ்டர் பிரேயர் மீட்டிங் தயவுசெய்து வாங்க. வியாழக்கிழமை பெண்கள் ஜெபத்துக்கும், ராத்திரி நடக்கிற 7 மணி செயின் பிரேயருக்கும், ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி மற்றவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.